ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான பாம்பே சட்னி செய்ய போகிறோம். இது இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இந்த சட்னி எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ கடலை மாவு நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இதுக்கு நான் 500 மில்லி அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். தண்ணியை நல்லா தண்ணியாக கரைக்கணும். அப்போ தான் நம்ம வேக விடும்போது சீக்கிரம் கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிடுவோம். ஒரு கரண்டியை வச்சு அந்த உருண்டையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும், தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். கடலை எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு கடுகு உளுந்து அப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு கலந்துக்கிடுவோம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். பூண்டு பல் ஒரு 3-4 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு தக்காளி ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா சுருளை வதங்கணும். இப்போ இந்த மாதிரி வதங்கின பிறகு அந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போடும்போது இந்த சட்னி நல்லா சுவையாக இருக்கும், கலராகவும் இருக்கும். போட்டுவிட்டு கலந்து விட்டுக்கிடுவோம். கேஆர்வி சமையலை முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சட்னி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அந்த கடலை மாவு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதித்த பிறகு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ கரம் மசாலா தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. வந்த பிறகு மல்லித்தலை இதுக்கு நிறைய போடணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தலையையும் நல்லா தூவி விட்டுட்டு இப்போ மல்லித்தலை தூவின பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே இறக்கிடுவோம். இந்த சட்னி தோசைக்கு இட்லிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு சுவையான பாம்பே சட்னி டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.